ஹலோ மக்களே! இசை விஷால் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஸ்ரீஜாவ எப்படியாவது இசை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சுபத்ரா கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயல் செய்றாங்க. அதுபடி நம்ம சுபத்ராவும் இசைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வராங்க. இந்த இடத்துல நம்ம சுபத்ராவுக்கு உண்மை தெரிய வருதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இசைக்கு சுபத்ராவ நினைச்சு பயங்கரமா வருத்தமாவே இருக்குது. அத்தை நமக்காக இவ்வளோ பெரிய வேண்டுதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சுனா எவ்வளோ வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையும் சுபத்ராவை பார்த்துட்டு இருக்கும்போது சுபத்ராவும் நம்ம இசைக்கிட்ட வந்து, இசை இதெல்லாம் நினச்சி நீ வந்து வருத்தமே படாத. இந்த குடும்பத்தில் வரப்போகிற வாரிசு அது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் தான் நான் இப்படிலாம் வேண்டுதல் பண்ணியிருக்கேன். அதனால் இதெல்லாம் நினச்சி நீ கவலையே படாத இசை. நீ உன்னோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு எப்போவுமே ஆதரவாக இருக்காங்க. நம்ம இசையும் விஷால் கிட்ட வந்து, என்ன விஷால் இத்தனை நாளாட்டு அத்தையை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன செய்கிறது அப்படி கேட்கும்போது நம்ம விஷாலும், என்ன சொல்கிற இசை, அப்போ வந்து வர்ஷினி கன்சீவ் ஆகியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேணும்னா அம்மா கிட்ட சொல்லிடலாமா அப்படி கேட்கும்போது இசையும் வேறு ஏதாவது வழி இருக்கா, எப்படியாவது கூடிய சீக்கிரமாக இந்த நாடகத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதில் வர ஸ்ரீஜாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியத்தையும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை சொல்லும்போது விஷாலும், சரி அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, என்னைக்கு அந்த வேலை பார்க்குறாங்களோ அந்த டைமில் எதுனாலுமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இசையை சமாதானப்படுத்துகிறாங்க. சிந்தாமணியும் ஸ்ரீஜா கிட்டே நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பை இசை வந்து இத்தனை நாளாட்டி ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அத்தை கிட்ட நிரூபித்தாலே போதும். அடுத்த நிமிஷமே அவங்க வந்து இந்த இசையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஸ்ரீஜாவும், நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குக்கா, இப்போவே அதை நிரூபிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சுபத்ராவும், சரி நம்ம அசோக்குக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு டைம் ஆயிட்டல, பாவம் அசோக் தனியாக இருந்துட்டுப்பான்னு சொல்லிட்டு நம்ம சுபத்ரா அப்படியே அசோக்கை பார்க்க வராங்க. அசோக்குக்கு சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க வாயில் ஊட்டி விட்டு, இத்தனை வருஷம் மட்டும் நீ எனக்கு முன்னாடி இல்லாமல் எங்கேயோ வளர்ந்துட்டு இருந்த, நான் வந்து பண்ணது தப்பு தான்ப்பா. நீ வந்து இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னெல்லாம் நீ வந்து அனுபவிக்காமல் இருந்தியோ அது எல்லாமே நான் வந்து அம்மா பாசத்தோட உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோக்கு கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயமாக பார்த்து கரெக்டாக ஸ்ரீஜா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே சுபத்ரா கிட்ட வந்து, அது நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இசை வந்து இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கால்ல, இப்போ எல்லாம் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதனால சின்னதுலேயே வயத்தில் இருக்கும்போதே குழந்தை நல்லபடியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படி சொன்ன உடனே நம்ம சுபத்ராவும், நீ சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குது, எனக்கும் அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீஜாவும், நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதுங்க அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வெளிநாட்டில எல்லாம் படிச்சுட்டு வந்தா, அவளுக்கு வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, அவளுக்கு வந்து வயிற்றில் குழந்தை வளரும்போது ஏதாவது பிரச்சனை இருந்தால் எல்லாமே ஸ்கேன் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. அதனால் நம்ம முன்கூட்டியே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடலாமா அப்படி கேட்கும்போது நம்ம சுபத்ராவும், சரி நீ சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், இப்போவே கொஞ்ச நாளில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அசோக்கும், சரிதாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குது, இப்போவே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு நம்ம அசோக்கும் சொல்லும்போது நம்ம சுபத்ராவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம இசையை பார்க்குறதுக்காக வராங்க. நம்ம சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட, ஸ்ரீஜா நம்ம பாட்டு பிளான் எல்லாமே சூப்பராகிட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, எப்படி கொஞ்ச நேரத்தில் சுபத்ரா வந்து இசையை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவா, ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுவாங்க, அந்த இடத்துல உண்மை எல்லாமே நிரூபிக்கப்பட தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு கட்டத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சுபத்ராவும் இசையை பார்க்குறதுக்காக வராங்க. இசைக்கிட்ட வந்து, இசை நீ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தானே இருக்க, நல்லா தானே இருக்க அப்படி கேட்கும்போது இசையும், ஆமாத்த நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுபத்ராவும் இசைக்கிட்ட வந்து, இல்லை இசை, ஸ்ரீஜாவுக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அந்த டாக்டரை போய் நம்ம பார்க்கணும் அப்படி சொன்ன உடனே நம்ம இசையும் அப்படியே குழம்பி போயிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை, எதுக்காக பார்க்கணும், என்னாச்சு அப்படி கேட்கும்போது, இல்லை வயிற்றில் வளரும்போதே குழந்தையெல்லாம் நல்லபடியாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, க்ரோத் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இசையும் அப்படியே, இல்லைத்த இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், அதான் நம்ம ஏற்கனவே ஒரு டாக்டர் செக்அப் பண்ணியாச்சுல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுபத்ராவும், இல்லை இசை இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது, வா இப்போவே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி சொன்ன உடனே நம்ம இசைக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இது எல்லாமே ஸ்ரீஜா சிந்தாமணியோட திட்டமாக தான் இருக்கும், இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன வந்து அத்தைக்கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இசைக்கு புரிய வருது. அப்படியே ஸ்ரீஜாவும் நம்ம இசையை பார்த்த உடனே, என்ன இசை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்ட போல், எனக்கு வந்து நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரமாக அத்தைக்கிட்ட நீ உண்மையை சொல்ல தான் போகிற, எத்தனை நாள் தான் இந்த உண்மையை வந்து மறைக்க முடியும், இன்றைக்கி பாரு இந்த ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்களே வந்து எல்லா உண்மையை சொல்ல போகிறாங்க, உன்னோட சுயரூபத்தை பற்றி தெரிஞ்ச உடனே அத்தை இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் அனுப்பிடுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீஜா ஒரு பிளான் பண்ணி இசைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுபத்ராவும் சந்தோஷமாக இசையை கூட்டிகிட்டு போகும்போது ஸ்ரீஜாவும்,
சரி, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே சொல்லிட்டு நம்ம ஸ்ரீஜாவும், சுபத்ராவும், இசையும் சேர்ந்த மாரி அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. இசைக்கு பதட்டம் தாங்கவே முடியல. இவங்க மட்டும் உள்ள போய் செக்கப் பண்ணிட்டு உண்மைய சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மாட்டிடுவோமே! என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கும்போது, நம்ம இசையும் சுபத்ரா கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. "இல்ல அத்த, இப்போதைக்கு எந்த செக்கப்பும் வேண்டாம். எதுனாலும் அப்புறமா பார்த்துக்கலான்னு" சொன்னாலும் நம்ம சுபத்ரா கேட்குற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல ஸ்ரீஜாவும், இசையும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வரும்போது, ஸ்ரீஜா அந்த ஃப்ரெண்ட் டாக்டர்ட்ட எல்லாமே சொல்லி வைக்கிறாங்க. இசைய அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சரி, இவங்க தானே கன்சீவா இருக்காங்க. இவங்கள வந்து நான் வந்து தனியா செக்கப் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே, இசையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த ரூமுக்குள்ள போறாங்க. வெளியில நம்ம ஸ்ரீஜாவும், சுபத்ராவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவும் மனசுக்குள்ள, "இசை, நீ இப்போ போயிட்டியா? இனி கொஞ்ச நேரத்துல வெளியில வந்து உன்னோட மருமக வந்து கன்சீவா இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மைய தெரிஞ்சு நீ எப்படிதான் தாங்க போறியோ?" அப்படிங்கிற மாரி நம்ம ஸ்ரீஜா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இசை அப்படி செக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல இசை எல்லாத்தையுமே சமாளிக்க போறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம ஸ்ரீஜாவும் மனசுக்குள்ள எப்படியுமே இசைய வீட்ட விட்டு இந்த சுபத்ரா வெளியில அனுப்பிடுவாங்க. இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. இசையும் அவளோட தங்கச்சி வர்ஷினிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லா உண்மையும் மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா. ஆனா எத்தன நாள் தான் இத மறைக்க முடியும்? என்ன நடந்தாலுமே இந்த குடும்பத்தோட வாரிச அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஸ்ரீஜாவும் வர்ஷினிய பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுபத்ரா ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது, இசைய செக்கப் பண்ணிட்டு வெளியில வந்த டாக்டர் பார்த்த உடனே, நம்ம சுபத்ராவும், "என்னாச்சு? இசை எல்லாம் நல்லா தானே இருக்கா? அவளோட குழந்தை எல்லாம் நல்லபடியா தானே இருக்குது?" அப்படி கேட்கும்போது, நம்ம ஸ்ரீஜா எதிர்பார்த்த பதில் இல்லாம வேற பதில் வருதுன்னே சொல்லலாம். "இசை குழந்தை எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன உடனே ஸ்ரீஜா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. "என்னாச்சு? இசை தான் கன்சீவா இல்லையா? அப்புறமா எப்படி இந்த மாரி சொல்றாங்கன்னு?" நம்ம ஸ்ரீஜாவும் அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது, "என்னாச்சு? நிஜமாவே நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படி கேட்கும்போது, "ஆமா, எங்க மேல எதுக்கு நீங்க சந்தேகப்பட்டீங்க? நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இசையோட குழந்தை எல்லாம் நல்லபடியா தான் இருக்குன்னு" சொல்லிடுறாங்க. சுபத்ராவும் இசைய பார்த்து, "இசை, எனக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. நீ நல்லா தானேம்மா இருக்க? எந்த பிரச்சனையும் இல்லையே?" அப்படி கேட்கும்போது, "இசை நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஸ்ரீஜாவும் இசைய பார்த்து, "ஏய், எவ்வளோ ஃப்ராடு வேலை செய்துட்டு இருக்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ வந்து நிஜமாவே கன்சீவா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி தப்பிச்ச?" அப்படி கேட்கும்போது, நம்ம இசையும், "எப்ப வந்து அத்தைக்கு இந்த உண்மை தெரியணுமோ அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நீயாட்டி ஏதாவது ஒரு திட்டத்த போட்டு பண்ணும்போதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீஜாவை எதிர்த்து நிக்கிறாங்க. சிந்தாமணியோ ஒரு ஆசையில இருக்காங்க. எப்படியாவது இசைய வீட்ட விட்டு வெளியில அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது, நம்ம ஸ்ரீஜா மட்டும் கோபத்துல வரத கவனிச்ச சிந்தாமணியும், "என்னாச்சு ஸ்ரீஜா? நீ நினைச்ச மாதிரியே நடந்துட்டு தானே? உன்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னா?" அப்படி கேட்கும்போது, ஸ்ரீஜாவும், "இல்ல, அப்படி எதுவுமே நடக்கல. இந்த இசை வந்து என்ன பண்ணான்னே தெரியல. ஆனா வந்து வெளியில டாக்டர் வந்துட்டு அந்த குழந்தை எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு தான் சொன்னாங்க." அப்படி சொன்ன உடனே சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. "என்ன சொல்ற ஸ்ரீஜா? நிஜமாவே அப்ப இசை கன்சீவா தான் இருப்பாளோ?" அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் நம்ம சிந்தாமணிக்கே வந்துடுது. ஸ்ரீஜாவும் அப்படியே தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகப்படுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இசை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வர்ஷினியோட விஷயம் பத்தி நம்ம சுபத்ராவுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம சிந்தாமணி போட்ட பிளான் எல்லாமே நிறைவேறாம போகுதுன்னே சொல்லலாம்.